ஓஹோ, அப்படியா சங்கதி? அதானே பார்த்தேன். என்ன செடிகளும் இங்கே வீந்து கிடக்குறாளுகளேன்னு நினைச்சேன். மளிகை ஜாமான் வாங்கினேன். இப்போ மளிகை ஜாமான் வாங்க வந்தா கூட அடக்கமாக இருந்து வாங்கிட்டு போகிறதில்ல. பெரிய இவ்வளவு மாதிரி பேசிக்கிட்டு வாங்கிட்டு போனேன். அப்புறம் தான் வந்துட்டு அங்கே பைப்பில் வச்சு பேசும்போது தான் எனக்கே தெரிஞ்சது இந்த மாதிரின்னு. ஏண்டி ஆத்தங்கரையில் உனக்கு என்னடி அவ கூட பேச்சு? ஏம்மா, நீ இன்னும் எல்லாரு கூடயும் பேசுகிற வைக்கிற, நான் இன்னும் உன்கிட்ட கேட்டுக்கிட்டா இருக்கேன். நீ மட்டும் எதுக்கு என்னை எத்தனை தடவை நோண்டி நோண்டி நொங்க எடுத்துக்கிட்டு இருக்க? ஏண்டி நீ எல்லாம் எத்தனை தடவை தான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டாலும் திருந்த மாட்டடி. நாய் வாழை எப்படி நிமித்த முடியாதோ அதை மாதிரி உன் புத்தியை மாற்றவே முடியாது. ஏற்கனவே அவளுக்கு உன்னை கட்டி வச்சு உரிச்சு என்னென்ன வேலை பார்த்தாளுங்க, மறுபடியும் எப்படி அவ கூடயே போய் சங்காத்த வச்சுக்கிட்டு சுத்துற நீ? ஏதோ பெரிய இடத்துக்கு வாக்கப்பட்டதும் போதும் அவளை கையில் பிடிக்க முடியல. மனுஷ மக்களை மதிக்க மாட்டேங்கிறாளுங்க ஆத்தாளும் அவளும். அவ கூட உனக்கு என்ன பேச்சு வேண்டியது கிடக்கு? எத்தனை தடவை சொன்னேன் அவ கூட எந்த சங்கத்தமும் வச்சுக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு. அதையும் மீறி போய் நீ பேசுறன்னா அப்போ உன் மனசுல எம்பிட்டு எகத்தால இருக்கும். ஏம்மா, நான் யார் கூட பேசணும் யார் கூட பேசக்கூடாதுன்னுலாம் நீ சொல்லாத சரியா? எனக்கு தோணுச்சு, நான் போனேன் வச்சேன், அவ்வளோதான். மற்றபடி வேற எதையும் நீ என்கிட்ட கேட்காத. இங்கே பாரு, இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தால் என் பேச்சை கேட்டா இரு, இல்லையா உன் பொட்டி படிக்க எடுத்துட்டு கிளம்பு. இதுவே உன் வீடாக இருக்கிறதுனால தானே என்னை போன்னு விரட்டுற. எனக்கு புருஷன் ஒழுங்காக அமைஞ்சிருந்தா நான் எதுக்கு இங்கே வந்து உட்காந்து உங்ககிட்ட ஏச்சும் பேச்சும் வாங்கணும்? என் தலையெழுத்து எனக்கு பிடிச்ச அது என்னை எங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது. என் புருஷன் ஒழுங்காக இருந்தால் இன்றைக்கி நானும் 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழ்ந்துருக்கலாம். ஏன் அந்த மனுஷன் எப்போ பார்த்தாலும் என்னை ஏளனமாக பேசி பேசியே தான் அடித்து துரத்துறான். அதனால தான் நான் இங்கே வந்து கிடக்கிறதா இருக்குது. போகிறதுக்கு போக்கடை இல்லைன்றனால தானே என்னை இப்படியெல்லாம் பேசுகிற. பேசு பேசு, எத்தனை காலத்துக்கு பேசுவ? கூடிய சீக்கிரத்தில் நானும் போய் சேர்ந்துருவேன், நீ பேசு. ஏண்டி அப்படி பேசுகிற பிள்ளைய? ஏண்டி ஊரார முன்னாடியே அடித்து மான மரியாதையெல்லாம் வாங்கி விட்டாளுங்க. அவ கூட இவளுக்கு என்ன பேச்சு வேண்டியது கிடக்கு? அதை கேட்டோம்னா நம்மளையே ஏகத்தலமாக பேசிட்டு போகிறா. இப்போ நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன்? அவள் கூட எந்த சங்காத்தை எதுக்குன்னு தானே கேட்டேன். சரி விடு விடு, எதுக்கு நீ சண்டை போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு கிடக்கிற? இப்போ ஏதோ ஒன்று கிடக்க ஒன்று பண்ணிக்கிட்டானா என்ன பண்ணுறது? அப்புறம் ஐயோனா வருமா அம்மானா வருமா? விடு விடு. அதனால தான் நான் வாயை புத்திக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னு போய் பேசுகிற பேச்சு வேறு மாதிரி இருக்கும். என்ன பண்ணி தொலைகிறது? எல்லாம் தலையெழுத்தேன்னு எல்லாத்தையும் அனுசரித்து போய்கிட்டு இருக்கேன். சாப்பிடுப்பா, அப்படி சாப்பிடாம இருந்தா எப்படி? எனக்கு வேண்டாம்மா. வேண்டாமா? எதுக்கு வேண்டாம்? ஏன் வேணான்னு? ஒழுங்கா சாப்பிடு, மாத்திரை போடணும், உடம்பு வீக்கா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் உடம்பு மறுபடியும் பழையபடி நடக்கணும்னா எல்லாம் சாப்பிட்டு வச்சாதான் உடம்புல சத்து. எதுவும் சாப்பிடாம இருந்தனா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இப்போ கூட உடம்புக்கு சத்தேறணும்னு அவங்க பாரு தானியத்தில் எல்லாம் அது இதுன்னு செஞ்சு கொடுக்குறாங்க. சாப்பிடு நீயே. இல்லம்மா, நான் எவ்வளவோ பாவம் பண்ணியிருக்கேன். அதான். ஏண்டா 1000 தான் நீ தப்பு பண்ணாலும் நீ ஏன் புள்ளடா, என்ன பண்ணி தொலைகிறது? அதையே யோசிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? விடுடா, நானே அதெல்லாம் மறந்துட்டேன். நீ எதுக்கு அதை இதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க? அதுக்குன்னு இல்லைம்மா, காவியாவுக்கு நான் ஏகப்பட்ட துரோகம் பண்ணியிருக்கேன். அவளையும் அவன் குடும்பத்தையும் ரொம்ப பாடாக படுத்தி எடுத்திருக்கேன். அவங்கக்கிட்ட போய் ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்கணும்னு தோணுது. என்னடாப்பா சொல்ற? ஆமாம்மா, நான் இப்போ போய் காவியா குடும்பத்தை போய் பார்த்தாகணும். அதான். அவளை பற்றி விசாரிச்சது அவள் கல்யாணம் பண்ணி போயிட்டா. கல்யாணம் பண்ணி எந்த ஊரில் இருக்க என்ன ஏதுன்னு கூட தெரியல. நீ எதுக்கு அதை இதுன்னு பேசிக்கிட்டு? முடிஞ்சதாவே இருக்கட்டும். அம்மா, உனக்கு சில விஷயங்கள்லாம் தெரியாது. நான் எவ்வளோலாம் தப்பு பண்ணியிருக்கேன்னு. நீ என்னை அங்கே மட்டும் கூட்டிக்கிட்டு போ, நான் பேசிக்கிறேன். ஏக்கா, தம்பி சாப்பிட்டுருச்சாக்கா? எங்கம்மா 3 வாய் தான் வாங்கினா. இந்த பாரு 3வது இங்கே வச்சிருக்கேன், சாப்பிட மாட்டேங்கிறான். தம்பி சாப்பிடுங்கப்பா, அங்கே சூசு போட்டேன், அதை எடுத்துட்டு வரேன். எம்மாடி அதெல்லாம் இப்போ வேணாம். கொஞ்சம் நாங்கள் இந்த வள்ளி வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். வள்ளி வீடா? ஏக்கா? இல்லைம்மா, போயிட்டு வந்துடுறோம் சரியா? இது அப்படியே மூடி வை, அப்புறமேட்டுக்கு நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரிங்கக்கா. சரி வா போகலாம். ஆமாம், நான் அங்கே வச்சு வாயை திறக்கக்கூடாதுன்னு தான் அதை இதுன்னு சொல்லி சமாளிச்சுட்டு வந்தேன். ஊர்க்காரங்க என்னமோ சொன்னாங்களே, ஏதோ ஓட்டுக்கு 2000 என்ன 2000? ஐயோ, இப்போ வேற அதை பற்றி பேசுகிறாளே தங்கம். இப்போ நான் என்ன பண்ணுறது? இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா
இன்னைக்கு என்ன நடக்கும்னே தெரியலையே. கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு இப்படியே உட்காந்துருக்கீங்க. என்னங்க ஓட்டுக்கு 2000? 2000ன்னு பார்த்தாலும் 60 லட்சம் வரும் அப்படி இப்படின்றாங்க. அம்பட்டு பணம் எங்கே இருக்குது நம்மக்கிட்ட? எவனோ நம்மளை பற்றி தப்பு தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கான் போல இருக்குது. அதை எதுக்குப்பா அது பேசிக்கிட்டு இருக்க? விடு. எப்படிங்க பேசாமல் இருக்க முடியும்? போலீஸில் சொல்லுங்கள், போலீஸில் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்களே. போலீஸில் சொன்னால் மட்டும் எல்லாமே மாறிடுமா? இல்லை, எப்படி அவங்க வந்து 60 லட்சம் இது பண்ண முடியும்? எவ்வளோ காசு இருக்குன்னு சொல்லுங்கள், நம்ம போய் அவங்களுக்கு எல்லாம் பைசல் பண்ணிட்டு வந்துடுவோம். ஏன்னா நம்மளால என்ன முடியாதா? யாரு அதை இதுன்னு பதிக்கெல்லாம் பேச வேண்டாம், கம்முன்னு இரு. எப்படிங்க பேசாமல் கம்முன்னு இருக்க முடியும்? ஊரில் வச்சு அத்தனை பேர் முன்னாடி மானம் போய் மரியாதை போய் வந்திருக்கோம். அதுவும் இல்லாமல் தலைவர் பதவி வந்தோடனே இவ்வளோ சம்பாரிச்சு இவ்வளோ சொத்து சேர்த்துருக்கோன்னு அடிச்சுக்கிட்டு கிடக்கிறாளுங்க. அந்த டீ கடைக்கார பையன் அவன் நம்மள என்ன பேச்சு பேசுகிறான் பார்த்தீங்களா? ஒரு டைமு பால் வாங்கி கூட கடன் வாங்க முடியலைன்னு சொல்லிட்டு அம்பிட்டு கஷ்டப்பட்டான். நம்ம அந்த டைம்லலாம் கூட கொடுத்து உதவணும். இன்னைக்கு நமக்கு ஒரு கஷ்டன்றோம். எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு எல்லாம் அசிங்கப்படுத்துகிறானுங்க. சரி விடுமா, அதெல்லாம் எதுக்கு இப்ப? இல்லையே, உங்கள் முகம் ஏதோ ஒன்று திருட்டுத்தனம் தெரியுதே. என்னங்க, எனக்கு தெரியாமல் எதுவும் தப்பு தண்டா எதுவும் பண்ணீங்களா? உனக்கு தெரியாம நாங்க என்ன பண்ண போறோம்? இப்போ ஊருக்கார பையன் 30 லட்சம் அப்படின்னு கணக்கு சொல்கிறேன். அதை நம்மளுக்கு கொடுத்துட்டோம்னா முடிஞ்சது தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் நகை கொஞ்சம் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் நிலம்புலம் இருக்குது, அதை கொஞ்சம் விற்று வர வேணாம், அதை வச்சு கொடுத்துருவோம். எதுக்கு ஊராம்பணம் நமக்கு? யாரோடதும் தேவையில்லை, புரியுதா? பார்த்துக்கலாம். இருந்தா தானே கொடுக்கறதுக்கு. எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டுல வந்து உட்காந்துருக்கேன். என்னங்க மசன்னு உட்காந்துருக்கீங்க? எந்திரிங்க, போயிட்டு வந்துடுவோம். மாம்சு, எல்லாத்துக்காகவும் நீங்கள் டீ போட்டீங்க, இன்னைக்கு உங்களுக்காக நான் ஒரு டீ போடுறேன். நவருங்க. எம்மாடி, டீ போடுறதெல்லாம் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைம்மா, கம்முன்னு போ, நான் பார்த்துக்கிறேன். என்ன மாம்சு, நாங்கள்லாம் எம்புட்டு டீ வீட்டில் போட்டிருக்கோம் தெரியுமா? தா உங்கள் சித்திக்கு ஊருப்பட்டு டீ போட்டு கொடுத்துருக்கேன் இந்த கையால். அப்போல்லாம் ஒன்றும் ஆகலை, இப்போ தான் எனக்கு எதாவது ஆக போதா? நவருங்க மாம்சு, நான் டீ போடுறேன். அட சொன்னா கேளுமா, உனக்கு இதெல்லாம் வராது, கம்முன்னு இரு. ஏங்க, அதான் அவ ஆசைப்படுறால, ஒன்று போட்டு கொடுக்கட்டும். ஆமாண்ணே, நான் படும் சந்தோஷத்தை நீயும் அனுபவிக்கணும். யாரு? சின்ன பொண்ணு, யோ வந்தேன்னு வையி, உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது. நான் என்னமோ டீ போட்டு கொடுத்து நல்லா இல்லாமல் இருந்துச்சு. என்னைக்கு நல்லா இல்லாமல் இருந்துச்சு? என்னைக்கு தான் நல்லா இருந்துச்சு. ரைமிங்கா பேசுறீங்களா? ரைமிங்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. மாம்சு, நவுர் மாம்சு. அட என்னம்மா நீ, கம்முன்னு உட்காருமா, நான் பாத்துக்கிறேன். கடையெல்லாம் எப்படி இருக்குன்னு நானும் கத்துக்கணும்ல. இருங்க மாம்சு, நவுருங்க. இன்னைக்கு என்ன கதி பண்ண போறான்னு தெரியலையே. ஏம்மா, எல்லாம் கொதிக்க கொதிக்க இருக்குதே. எல்லாம் அப்படித்தாம்மா இருக்கும், அதில் தான் நம்ம எடுத்தெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணணும். இதில் ஊற்றி இதில் ஆத்தணும்ல. ஆமா ஆமா, அதுல தான். என்னாச்சு என்னாச்சு? என்னடி கையில மேல எல்லாம் ஊத்துக்கிட்டியா? ஆமாக்கா, இந்த கையில ஊத்திக்கிட்டு கொதிக்க கொதிக்க பால் இருந்துச்சு. ஐயம்மா எரியுதுக்கா. இதுக்கு தான் சொல்றது, கம்முன்னு ஒதுங்கி நிக்கணும்னு சொன்னா கேட்கறது இல்ல. இப்ப தெரியுதா? யோ, நீ பாட்டுக்கு இப்படி போடு அப்படி போடுன்னு சொன்ன, இப்ப மாத்தி பேசுறியா? கம்முன்னு போயா. ஐயோ கை எரியுது. அங்க பச்சை தண்ணி இருக்குமா, அதுக்குள்ள கையை விடு போ. ஐயோ, பச்சை தண்ணி எதுன்னு கூட தெரியலையே. ஐயோ அம்மா, சோகமா இருக்குது. அப்பா, என்னம்மா எரியுது. ஐயோ, எப்படிமா இருக்கு எரிச்சல்? அட போ மாம்சு, நான் கூட எப்படியோ இருக்கும்னு நினைச்சேன், பார்த்தா என்னம்மா எரிச்சல் எரியுது. ஐயோ. அப்புறம் டீ போடுறதுன்னா என்ன சாதாரணமா? டீ போட வீட்டில் போடுற மாதிரி இங்கேயும் போடலான்னு நினச்சியோ? கொதிக்க கொதிக்க இருக்கும். ஒவ்வொருத்தர் சுகர் அதிகமாக கேட்பாங்க, ஒவ்வொருத்தர் சுகரே இல்லாமல் கேட்பாங்க, ஒருத்தர் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக கேட்பாங்க, ஒருத்தர் வந்து மீடியமாக கேட்பாங்க, ஒருத்தர் ஏலக்காய் டீ, கருப்பட்டி டீ, இஞ்சி டீ, வரட்டின்னு ஒவ்வொன்றா கேட்பாங்க. எல்லாம் போட்டு கொடுக்கணும், தெரியுமில்ல? போக்கா, அதுக்குன்னு இப்படியா கொதிக்க கொதிக்க? அப்படிதாம்மா இருக்கும். முதல்ல போடும்போது மேல கையிலன்னு எல்லாம் ஊத்தி தான் கத்துக்க முடியும். இதுலயும் பஜ்ஜி போண்டாலாம் போடும்போது ஒரு சில நேரம் மேல என்ன தெளிக்கும், அவசர அவசரமா போடும்போது அதுவும் கையை நாளைச்சு விட்டு அப்படியே டக்கு டக்குன்னு போட்டு எடுக்கனால அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுமா? அம்மா, நான் கூட நினைச்சேன் டீனா வீட்டில் போடுற மாதிரி இடுக்கி இருக்கும், அதை வச்சு தூக்கி இப்படி ஊற்றி அப்படி ஊற்றி டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சலான்னு. இதில் இம்புட்டு வேலை இருக்கா? ஐயோ. ஒவ்வொருத்தர் வந்தால் பொறுமையாக இருந்து வாங்கி கொடுப்பாங்க,
ஒவ்வொருத்தர் பார்சல் டீ கேட்பாங்க, ஒவ்வொருத்தர் வரும்போது சுடு தண்ணியை காலில் கொட்டிக்கிட்டு தான் வருவாங்க. ஏன்னா போடலையா போடலையா போடலையான்னு 100 வாட்டி கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு கடை நடத்துறதுன்னா சாதாரண விஷயம் இல்லை, 1008 நெளிவு சுழிவு இருக்குது. அட போக்கா நீ வேற. ஐயோம்மா கை எரியுதே. வீட்டுல ஆயின்மெண்ட் இருக்குமா, அதை போட்டா சரியாயிரும். அதெல்லாம் வீட்டில் வாங்கி வச்சிருந்து என்ன பூஜை பண்ணுறீங்களா? கடையில் வாங்கி வைக்கணும், வீட்லையா வாங்கி வைப்பீங்க? சரி வா வா, வீட்டுல கூட்டிட்டு போய் போட்டு விடுறேன் வா. என் பொண்டாட்டிக்கு வாய் தான் காது வரை, வேலையில் ஒன்றும் இல்லை, அது நல்லா தெரியுது. வாயின்னு தான் எங்க அப்பா வாழ சொன்னா, வாயிலனா வர சொன்னான்ற கதை தான். யோ போயாங்கிட்டு. ஐயோ, இவளுக்கு இந்த வேலையே வராது. வீட்லேயே சமையல் செய்கிறதுன்னா 1008 இது பண்ணுவா. இங்கே வந்து கையெல்லாம் ஊற்றிக்கிட்டா போங்க. பாவம் புள்ள, ஆசைப்பட்டு போடுறேன்னு இப்படி ஆகி போச்சு. இங்கே பாருங்க, என்கிட்ட எதுவானாலும் மறைக்காம சொல்லுங்க. நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை வம்புன்னு வச்சுக்கோங்க, அம்பிட்டு தான், ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா? இவ இதுக்கு இங்கே வந்திருக்கான்னு தெரியலையே. எல்லாரும் மந்தையில் வச்சு அசிங்கப்படுத்தினாங்க, இவளை வந்து அசிங்கப்படுத்த வந்திருக்காளோ? மந்தையில் ஏதோ பஞ்சாயத்துன்னு சொன்னாங்க, ஏதோ மாமாவை போலீஸ்லலாம் பிடிச்சி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதான் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரிலன்னு தான் வந்தேன் பார்க்க. என்னத்தை சொல்கிறது, எல்லாம் நம்ம தலையெழுத்துப்படி தானே நடக்கும். ஒரு நேரம் பண்ண தப்பு இப்போ தான் வந்து நிற்கிது. இப்போ என்ன, பணம் கட்டுனா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. என்னோட நகை கூட வீட்டில் சும்மா தானே கிடக்கு, அதை வேணா விற்று அந்த கடனை எதுவும் அடைக்க சொல்லுங்க. என்னடா இது, என் மருமவளாம் இப்படி பேசுகிறா? ஒரு நாள் இந்த மாதிரிலாம் அவள் மாறி பேசுனதே கிடையாதே. இது கனவா இல்லை நனவா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நாங்கள் இந்த வீட்டை விற்றோ இல்லை அந்த காடுகரெல்லாம் இருக்குது அதை விற்று ஏதோ ஒன்று பண்ணிக்கிறோம். நகையெல்லாம் விற்றா கூட வாங்கிக்கலாம், ஆனால் இடத்தெல்லாம் விற்றா வாங்க முடியாது. அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற பிரச்சனையில் அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் என் நகையை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணுங்க. ஒரு நேரம் இப்படி பேசுவேன், ஒரு நேரம் அப்படி பேசுவேன். நாளை பின்ன ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்றா என் நகையை கொடுங்க, எங்கள் வீட்டில் அதை போட்டாங்க இதை போட்டாங்கன்னு சொல்லுவேன். எதுக்கு அந்த தேவையில்லாத பிரச்சனை? என் புருஷன் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, அந்த பணத்துக்கு நான் தானே பதில் சொல்லணும். அதனால் நான் பார்த்துக்கிறேன். இப்போ இருக்கிற அந்த இடம் எல்லாமே அடகுல இருக்குது. இவங்களுக்கு இன்னும் அது தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவரும் வேற அங்கே இருக்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த நகையெல்லாம் நான் கேட்கல. எங்கள் வீட்டில் நகை போட்டதே ஏதோ கஷ்ட நேரத்தில் நமக்கு உதவியாக இருக்கணுன்றதுக்காக தானே நான் தாரேன். அதை வச்சு மாமாவோட பிரச்சனையை இப்போ முடிங்க, அதுக்கப்புறம் எனக்கு பொறுத்து கொடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. என்னங்க இது, என்னால் இல்லாத திருநாள இன்னைக்கு இப்படி வந்து நிற்கிறா? இது உண்மையா பொய்யான்னு தெரியலையே. 2 பேரும் மாத்தி அதே இதுன்னு சொல்றாங்க. ஆனா 2 பேருக்கும் தெரியாம நகையும் எடுத்தாச்சு, வீட்டுல நடத்த பத்திரமும் இல்லை. ஐயோ, 2 பேத்துக்கும் தெரிஞ்சதுன்னா இன்னைக்கு என்ன நடக்கும்னே தெரியலையே. பீரோ சாவி எங்கே வச்சிருக்காருன்னே தெரியலையே. எப்பயும் வைக்கிற இடத்துலையும் இல்லை, எங்கிட்ட இருக்கு? ஒருவேளை அவர் எதுவும் எடுத்துகிட்டு போயிருப்பாரா? சரி, எதுக்கும் ஃபோன் போட்டு பார்ப்போம். எதுக்கு ஃபோன் பண்ணியிருக்க? இப்போ நான் யார் கூட இருக்கேன் என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்கா? இங்கே பாருங்க, ஃபோன் பண்ணாலே நான் அப்படித்தான் சந்தேகத்துக்கு தான் ஃபோன் பண்ணுவேன்னு நினைக்காதீங்க. வேற ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் அதுக்கும் நான் ஃபோன் பண்ணுவேன். என்னம்மா உனக்கு முக்கியமான விஷயம்? இல்லை என்ன முக்கியமான விஷயம் என்கிட்ட பேசுறதுக்கு இருக்குது? யார் கூட இருக்கேன், நான் என்ன பண்ணுறேன், அதை பார்க்குறது தானே உனக்கு முக்கியமான விஷயம். இங்கே பாருங்க, ஒரு நேரம் நான் அப்படி இருந்தேன்னா எல்லா நேரமும் அப்படி இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அதுவும் இல்லாமல் இப்போ நான் பேச வேண்டியதே முக்கியமான விஷயத்துக்காக தான் வந்திருக்கேன். எந்த முக்கியமான விஷயத்தையும் பேசுறதுக்கு இப்போ நான் தயாராக இல்லை, எனக்கு வேலை கிடக்கு. நான் என்ன சும்மா உட்காந்துருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கியோ? இப்போ யாரும் உங்களை சும்மா உட்காந்துருக்கீங்கன்னு சொன்னா நீங்கள் வேலை பாருங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போது நான் வீட்டில் இருக்கேன். நீ எந்த வீட்டில் வேணாலும் இரு, அதுக்கு என்னத்துக்கு ஏன்ட்டு சொல்கிற? நீ என்ன இஷ்டப்பட்ட எங்கே வேணாலும் போகிற, எங்கே வேணாலும் வார, யாரும் உன்னை கேட்கறதுக்கு இல்லை. அப்புறம் என்ன? இங்கே பாருங்க, இஷ்டப்பட்டு நான் எங்கே வேணாலும் போகணும் வரணும்னா எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அப்படி ஒன்றும் போகலை, புரியுதா? இப்போ இருக்கிறது நம்ம வீட்டில் தான். எதுக்கு அங்கே இருக்க? வேற எதுக்கு? எல்லாம் நம்ம குடும்பத்தில் பல பிரச்சனை தான், அதனால தான் இங்கே இருக்கேன். பீரோ சாவி எங்க?
பீரோ சாவியா? அது எதுக்கு உனக்கு? பீரோ சாவி வேணும், என் நகையெல்லாம் எடுக்கணும். நகை எடுக்கணுமா? அதெல்லாம் இப்போதைக்கெல்லாம் தர முடியாது. இங்கே பாருங்க, உங்களுக்கு என் மேலே 1000 கோவம் இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனால் இப்போ முக்கியமான விஷயத்துக்காக தான் நான் நகையை கேட்குறேன். முதல்ல பீரோ சாவி எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், நான் நகையை எடுக்கணும். பாரு, என்னால் இப்போதைக்கெல்லாம் தர முடியாது, புரியுதா? என்கிட்ட சும்மா இந்த சண்டை போட்டுக்கிட்டு இருக்காத. ஏன்னா நீ சண்டை போடுறதுலேயே இருப்ப. எனக்கு 1008 ஸ்ட்ரெஸ் இருக்குது, நான் அதெல்லாம் பார்க்கணும் வைக்கணும். இங்கே பாருங்க, உங்களுக்கு 1000 ஸ்ட்ரெஸ் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ வீட்டில் மாமா ஜெயிலுக்கு போகிற நிலமையில இருக்காரு, அதனால தான் சொல்கிறேன். பீரோ சாவி எங்க? ஜெயிலுக்கு போயிருக்காரா? என்ன சொல்கிற? மாமா ஊரார் பணத்தில் கையாடல் பண்ணிட்டாங்கன்னு 30 லட்சம் ரூபாய்க்கு கணக்கு கேட்டு மாமாவை ஜெயிலில் போடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை விட அதிகமான ஊழல் பண்ணியிருக்காரு, எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் வைக்கணும் அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனையிலேருந்து மாமா தப்பிக்கணும்னா என் நகையை அடகு வச்சோ விற்றோ ஏதோ ஒன்று பண்ணாதான் முடியும். அதுக்காக தான் கேட்குறேன், என் நகை எங்க? என்ன சொல்கிற? அந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு இருக்காதே. வாய்ப்பு இல்லாமையா நான் இங்கே வந்து நிற்கிறேன்? என்ன இவ இப்படி சொல்கிறா? என்ன நடக்குது, ஏது நடக்குது ஒன்றும் தெரியலையே. அவருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா தான் என்ன ஏதுன்னு தெரியும்னு நினைக்கிறேன். என்ன வீட்டில் ஒருத்தரையும் காணா? அமுதா, அமுதா, வாங்குங்க. என்ன வீட்டில் அவங்கள யாரையும் காணோம்? அரவிந்தை கூட்டிகிட்டு மாமா வெளியே போயிருக்காரு, இவங்களும் இப்போ வெளியே போனாங்க. அப்படியா? சரி சரி. மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி விற்றுக்கிட்டு இருந்தாங்க, அதான் சரி நமக்கும் ஒரு 3 கிலோ வாங்கிட்டு வந்தேன். குழம்பு வச்சு எதாவது பண்ணிடுறீங்களா? என்னங்க எதுவும் சுத்தம் பண்ணாமல் இருக்கும் போல இருக்கே. அதுதான் நான் இருக்கேன்ல, நான் சுத்தம் பண்ணிடுறேன். குழம்பு மட்டும் நீங்கள் கூட்டுங்க, நான் அதுக்குள்ளே இதெல்லாம் ரெடி பண்ணிடுறேன். ஐயோ, இந்த கையோடு நீங்கள் எப்படி அதெல்லாம் பண்ணுவீங்க? இது வைரம் பாஞ்ச கட்டை, அவ்வளோ சீக்கிரம்லாம் ஒன்றும் ஆகாது. சரியா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் ரெடி பண்ணுங்க. அத்தை, மாமா கிளம்புங்க, போயிட்டு வருவோம். இப்படி இருந்தால் என்ன அர்த்தம்? மாப்பிள்ள அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க மாப்பிள்ள, நீங்கள் கம்முன்னு போங்க. இங்கே என்ன எதுவும் இல்லாமையா இருக்குது? நாங்கள் ஏதாவது பண்ணிக்குவோம், எங்களுக்கு என்ன அம்புட்டா என்ன? நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் கிளம்புங்க. இருங்கன்னு சொன்னாலும் இருக்காம எங்களை கிளம்புங்கன்ட்டு இருக்கீங்க நீங்க. அத்தை, உங்க விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. உங்க பொண்ணு வேற, எங்க அப்பா அம்மா சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல, அவங்க வேற கஷ்டத்துல இருக்காங்க, என்ன பண்றாங்களோ ஏது பண்றாங்கன்னு நினைச்சா அங்க பயந்துட்டு கிடக்குறேன். அவ பயப்படுறதுனால நானும் கொஞ்சம் இதாகுது. அதான் உங்க 2 பேர்த்தையும் கூட்டிட்டு போய் வீட்டுக்கு தேவையான எல்லா ஜாமானும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வந்தா தான் சரியா இருக்கும். நான் எது வாங்கிட்டு வந்தாலும் அது செட் ஆகாதுன்னு தான் உங்களை கிளம்புங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க இப்படி பண்ண அப்படி? இங்க பாருங்க தம்பி, நாங்கள் பொண்ணை கட்டி கொடுத்தவங்க, நாங்கள் தான் உங்களுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணணும் வைக்கணும். நீங்கள் எங்களுக்கு பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. மாமா, எத்தனை காலத்துக்கு தான் பொண்ணை பெற்றவங்களே செய்யணும்? இனிமேல் நாங்கள் எங்களோடதில் நாங்கள் செய்யணும். அந்த இடத்துக்கு வந்தாச்சு, நீங்கள் கம்முன்னு வந்தால் மட்டும் போதும். ஐயோ மாப்பிள்ள, இங்கே பாருங்க, நான் சொன்னா நீங்கள் கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? நீங்கள் சொல்லி நாங்கள் எதை தான் கேட்காம இருந்திருக்கோம். அத்தை, நீங்கள் கிளம்புனாதான் மாமா கிளம்புவார், நீங்கள் போய் முதல்ல கிளம்புங்க. இல்லைங்க தம்பி, அது பார்க்குறவங்க ஒரு மாதிரி தப்பாக நினைப்பாங்க. எப்பயுமே ஓசியிலே மளிகை ஜாமான் வாங்கி கொடுத்து சாப்பிட்டு குடும்பத்தையே ஓட்டிட்டாங்க. இப்போ மாப்பிள்ளை பையன் வாங்கி கொடுத்து அதில் தின்னு உடம்ப வளர்க்குறாங்கன்னு இங்கே உள்ளவங்க ஒரு மாதிரி பேசி போடுவாங்க. எதுக்கு அவங்க பேசுகிற பேச்சுக்கு நம்ம அவளாக இருக்கணும்? அதான். அத்தை, உங்கள் பொண்ணு அங்கே எங்கள் அப்பாவுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுது வைக்குது. அப்படின்னும் போது நான் உங்களுக்கு இங்கே எல்லாம் பார்க்கணும் வைக்கணும் எல்லாம் செய்யணும்ல. போங்க அத்தை, சொன்னா கேளுங்க, போங்க மாமா. சரி, அதான் மாப்பிள்ளை விட்டு தூரம் சொல்கிறாரு, அவரு நம்மளை விடுற மாதிரி தெரியல, வம்புக்குன்னே நிற்கிறாரு. இனி ஒன்றும் பண்ண முடியாது, கிளம்பு போவோம். சரிங்க. வள்ளி, இந்த பொறுக்கி பயலா? ஏய் நீயாடா? உன்னை தாண்டா இத்தனை நாள தேடிக்கிட்டு இருந்தேன். அடியே, அந்த அருவாளை சீவி வச்சிருந்தேன்ல, அது எடுத்துட்டு வாடி. இளநி சீவுற மாதிரி இன்னைக்கு சீவி போடுறேன். என்னப்பா, என்னடா உன்னை பார்த்தோனையும் இப்படி ரகு சொல்லிட்டு போறான்? என்னடா நடக்குதுங்க? அம்மா, உனக்கு தெரியாது ஒன்றும், நீ கம்மனு இரு. எனக்கு தெரியாது இருக்கட்டும், முதல்ல இங்க என்னடா நடக்குது? என்னடா அவன் இப்படி சொல்லிட்டு போறான்? ஏண்டா டேய், கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னு நீ என்ன வேணாலும் பண்ணுவ, நாங்க அப்படியே பொத்திக்கிட்டு போவோமா? இன்னைக்கு உன்னை என்ன பண்றேன்னு பாருடா.